தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சியை நம்பி இருக்கக்கூடாது. அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற ஒரு இயக்கம் வந்து பேக்கப்பாக வந்ததுன்னா அவங்களையும் கொஞ்சம் செக்கில் வைக்கலாம். உங்களுடைய ஆதரவு இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்களுக்கு அடுத்தது ஒரு கதவுகள் திறந்திருக்குன்னு ஒன்று வைக்கலாம். திரைக்கு பின்னாடி நடந்த சமரசம், பேரம், தேநீர் அழைப்பு கவர்னர் கூப்பிட்டதுக்கு முடியாதுன்னு நெஞ்சு நிமித்தி வீரம் பேசி திடீர்னு அடுத்த நாள் போய் தடால்னு காலில் விழுந்தது. அங்கேயே ராஜ்பவன்லேயே பேரம் டீலெல்லாம் பேசி ஆரம்பித்து முடிச்சு அதோட தொடர்ச்சி தான் அதெல்லாம். திரைக்கு பின்னாடி மிக நல்ல அருமையான அண்டர்ஸ்டாண்டிங். திமுகவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 22 பேர், ஒரு ராஜ்யசபாவில் 10 பேர், 32 பேர் எண்ணிக்கை. அதை கொடுத்தா பாஜகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு சந்திரபாபு நாயுடுவோ பவன் கல்யாணோ நிதிஷ்குமாரோ நம்பணுங்கிற அவசியம் இல்லை. திமுக மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு உள்ள கட்சியை வந்து இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே உங்களால் பார்க்க முடியாது. உதாரணமே இந்த செந்தில் பாலாஜி தான். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊழல் கரை படிந்த ஒருத்தர் தான் இந்த மாவட்டத்துக்கு கரூரில் போய் பண்ண பிரச்சாரம் தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வைரலாக போகுது. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி தியாகிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறார்.